ஃப்ரெண்ட்வுட் நேயர்களுக்கு வணக்கம். கொளத்தூரில் பறிபோகும் VS பாபின் MLA பதவி. விஜய்க்கு ஸ்டாலின் போட்ட ஸ்கெட்ச். தாவேகாவுடைய எண்ணிக்கை குறைப்பு. சட்டமன்றத்தில் நுழைகிறாரா அப்பா ஸ்டாலின்? நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலில் தாவேகா 108 இடங்களை பிடித்து முதன்மை கட்சி அப்படின்ற ஒரு பேர் வாங்குச்சு. ஏன்னா இங்க யாருக்குமே மெஜாரிட்டியே கிடையாது. நீங்க திமுக எடுத்துக்கோங்க, அதிமுக எடுத்துக்கோங்க, தாவேகாவை எடுத்துக்கோங்க, யாருக்குமே மெஜாரிட்டியே கிடையாது. 118 அந்த மேஜிக் நம்பர் எந்த கட்சி எடுத்தாங்கன்னா கிடையவே கிடையாது. ஒரு கட்சி எடுக்கல. இதுல 108 சீட்டுகளை அவங்களுக்கு கொடுத்தாங்க. அதாவது முதன்மை கட்சி அப்படின்றதுக்கு அதன் அடிப்படையில ஆட்சி அமைக்க கோரினார் விஜய் அவர்கள். ஆனா நம்ம ஆளுநர் அவர்கள் என்ன பண்ணாரு, போக்கு காமிச்சார்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் எங்க ஒரு நல்ல எண்ணத்துல தாங்க, அதாவது திமுக கூட்டணியோடு நின்று ஜெயிச்ச இந்த கட்சிகள், இடதுசாரிகள், விசிக எல்லாமே ஒரு நல்ல எண்ணத்துலதான் விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. இதுல எதனா சுயநலம் இருக்குதா இல்லையா அப்படின்றதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம், அது வேத கதை. ஆனா இருந்தாலும் காங்கிரஸ் உறவை முறிச்சு கொண்டு தாவேகா கிட்ட போனாலும் விசிக, இடதுசாரிகள் போன்ற கட்சிகளை என்ன பண்ணாங்கன்னா தாவேகா மேல இருக்கிற ஒரு நம்பிக்கையில கவர்னர் ஆட்சி வரக்கூடாது அப்படின்றதுக்காகவே ஒரு நல்ல எண்ணத்துல என்ன பண்ணாங்கன்னா ஆதரவு தெரிவிச்சாங்க. ஆனா காலப்போக்கில் விஜயனுடைய இந்த ஆட்சி முறை அப்படின்றது மாறி போகுது. இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் முக்கியமா 234 தொகுதியும் அந்த ரிசல்ட் வந்துட்டு இருக்கும் பொழுது 234 தொகுதியிலையும் நீங்க கொளத்தூர் தொகுதியை மட்டும் தான் எல்லாருமே போக்கஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. அதிர்ச்சினா அதிர்ச்சி, அப்படி ஒரு பேர் அதிர்ச்சி. அது ஸ்டாலின் அவர்களுக்காகவே இருந்ததாலும், அது மாத்திரம் இல்லாம திமுகவினருக்கு இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு பேர் அதிர்ச்சி. ஸ்டாலின் அவர்கள் கிட்டத்தட்ட 8700 வாக்கு வித்தியாசத்துல தோற்கிறார். அது யார் கிட்ட தோற்கிறார்னா VS பாபு கிட்ட தோற்கிறார். இது பயங்கரமான அதிர்ச்சி. பட் இருந்தாலும் மக்கள் கொடுத்த தீர்ப்பு, இதை நான் பண்றேன், அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஜனநாயகத்துல மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு MLA, அதை நான் என்ன பண்றேன், அக்செப்ட் பண்ணிக்கிறேன். என்ன தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறாதனால மனுஷன் என்ன பண்றா போல, தொகுதிக்கு போயிட்டா போல. எல்லாரும் கதறி கதறி அழுகுறாங்க. அவ்வளோ தொண்டர்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கதறி அழுகுறாங்க. பட் இருந்தாலும் அது எல்லாத்தையும் மனசை தேத்திக்கிட்டு ஸ்டாலின் அவர்கள் மறாதனால என்ன பண்ணாரு, நன்றி சொல்றதுக்கு கொளத்தூர் தொகுதிக்கு போறாருங்க. கொளத்தூர் தொகுதிக்கு போனா கட்சிக்காரங்க அழுகுறது மாத்திரம் இல்லாம தொகுதி மக்கள் எல்லாருமே அழுகுறாங்க. ஏன்னா என்னால சொல்ல முடியும், ஏன்னா நான் கொளத்தூர் தொகுதிக்கு பக்கத்துல தான் இருக்கேன். பட் கொளத்தூர் தொகுதியுடைய வளர்ச்சியை நான் கண்ணார கண்டவன் அப்படின்றதுக்கு நானும் ஒரு சாட்சியா இருக்கும். அந்த அளவுக்கு கொளத்தூர் தொகுதியுடைய வளர்ச்சி அபரிவிதமா இருந்தது. நீங்க ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் மேல எந்த அளவுக்கு அன்பு வைத்திருந்தார், கொளத்தூர் மக்கள் எந்த அளவுக்கு நேசிச்சார், அந்த தொகுதிக்கு எந்த அளவுக்கு அவர் செஞ்சிருக்கிறார் அப்படின்னு நான் சொல்றதை விட கொளத்தூர் தொகுதி மக்கள் கிட்ட நீங்க போய் கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஹிஸ்டரி மேல ஹிஸ்டரி சொல்லுவாங்க. என்ன லிஸ்ட் போயிட்டே இருக்கே, போதும் அப்படின்ற ரேஞ்சுக்கு தொகுதி மக்கள் என்ன பண்ணுவாங்க, அவ்வளவு லிஸ்ட் விடுவாங்க. சோ அப்படி இருக்கும்பொழுது ஸ்டாலின் அவர்கள் அங்க தோக்குறாரு அப்படின்றதான் ஒரு பேரதிர்ச்சி. இன்னைக்கும் சொல்ல போனா தொகுதி மக்களுக்கு ஒரு பேரதிர்ச்சி. ஏன்னா அப்போலாம் பாத்தீங்கன்னா VS பாபு அவர்களாம் வருவாரா அப்படின்றதுல அவங்கள எதிர்பார்க்கவே இல்லை, அந்த அளவுக்கு இருந்தது. ஆனா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா டிவிக்கு ஏகபோக சந்தோஷம். விஜய் அவர்கள் ஜெயிச்சது ஒரு பக்கம் பெரிய சந்தோஷமா இருந்தாலும் ஒரு முதலமைச்சரை தோக்கடிச்சிட்டோமே அப்படின்ற ஒரு பேர இன்பம் இங்க தாவேகாவினருக்கு எழும்புச்சு. ஆனா முதலமைச்சரை தோக்கடித்த VS பாபுக்கு இங்க தாவேகா அங்கீகாரம் கொடுத்தாங்களா அப்படின்னா கொடுக்கவே கிடையாது. அவங்க ஓரங்கட்டி தான் விற்கிறாங்க. ஒரு அமைச்சர் பதவி கொடுத்தாங்களா, கிடையவே கிடையாது. ஒரு வாரிய தலைவர் பதவி கொடுத்தாங்கன்னா கிடையவே கிடையாது. அவர் என்ன பண்றாங்க, ஓரங்கட்டியே வைக்கிறாங்க. ஏங்க பெரம்பூர் தொகுதியில விஜய் அவர்கள் நிக்கிறாரு, அந்த வாய்ப்பை அவர் விஜய்க்கு கொடுத்த மாவட்ட செயலாளர் சிவா அவர்களுக்கு வீட்டு வசதித்துறை வாரிய தலைவர் பதவி கொடுக்குறாருங்க. லயோலாமணிக்கு தமிழ்நாடு பாடநூல் தலைவர் பதவி கொடுக்கிறாரு. ஆனா VS பாபுக்கு கொடுக்கவே இல்லை. VS பாபு யாரு கொடுக்கறதா, VS பாபுக்கு நீங்க முன்னாடியே கொடுத்துருக்கணும். அமைச்சர் பதவி தான் கொடுக்கல, வாங்கினே உங்களுக்கு நாங்க வாரிய தலைவர் பதவி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்கணும், வாரிய தலைவர் பதவி கொடுத்துருக்கணும். ஆனா கொடுக்கவே இல்லை. எவ்வளவுக்கு எவ்வளவு ஓரங்கட்டி வைக்கணுமோ அந்த அளவுக்கு ஓரங்கட்டி வைக்கிறாங்க. இதனிடையில திமுகவினர் என்ன பண்றாங்க, ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்யறாருன்னா, என் தொகுதியில 14 வாக்குச்சாவடியில் இருக்கிற இயந்திரத்தை அந்த மிஷின் இருக்குல்ல, ஓட்டு போடுற மிஷின், அந்த மிஷினை நான் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, ஒரு கோரிக்கை தேர்தல் ஆணையத்துக்கு வைக்கிறார். தேர்தல் ஆணையமும் இந்த கோரிக்கை ஏற்று என்ன பண்றாங்க, சரிங்க ஓகேங்க, அந்த 14 வாக்குச்சாவடியில அந்த விபி பேடு, அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த எலெக்ஷன் மிஷினு, இவிஎம் மிஷின் எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க கொண்டு வாங்க. கொண்டு சிந்தர்பேட்டில் 7 நாள் நடக்கும்.
ஒரு நாளைக்கு 2 மிஷின் வந்து என்ன பண்ணணும் பிரிக்கணும். 14 இருக்குதுல, இந்த 14 இவிஎம் மிஷினு, அது மாத்திரம் இல்ல விவிபேடு, அதே போல எல்லாமே 3 மிஷின் என்ன பண்ணணும், நீங்க ஓபன் பண்ணி பார்க்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா பெல் நிறுவனத்தினுடைய இன்ஜினியரிங் வந்து என்ன பண்ணணும், இதை வந்து என்ன பண்ணணும், அவங்க செக் பண்ணணும். இப்போ எல்லாருமே என்ன நினைச்சாங்க, எவ்வளவு வாக்கு வந்திருக்குது அதை எண்ணிக்கை நடக்கணுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. இது மிஷினை செக் பண்றது. மிஷினை செக் பண்றதுன்னா இப்ப நான் வந்து இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து எதனா ஒரு சின்னத்துக்கு ஓட்டு போடுறேன் அப்படின்னா அந்த விவிபேட் இருக்குல்ல, அதுல வந்து அந்த சின்னத்தினுடைய சிம்பிள் வரணும், அந்த ஸ்லிப்பு வரணும். அது வராம வேற மாதிரி வந்திருந்ததுன்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஃபால்ட், ஸ்கேம். சோ அங்க வந்து ஸ்கேம் நடந்திருக்குது, தேர்தலில் ஸ்கேம் நடந்திருக்குது அப்படின்றது புட்டு வைக்கும். இப்ப ஏற்கனவே 2024 நாடாளுமன்ற தேர்தல் நடந்ததுல, அப்ப நம்ம இந்தியாவுடைய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இருக்கிறார் பாருங்க, புட்டு உரிச்சு வச்சாரு எந்த அளவுக்கு ஸ்கேம் நடந்திருக்குது. ஒரே வீட்டுல 100 பேர் தங்கி இருக்காங்க. ஆக்சுவலா அது வந்து பாத்தீங்கன்னா 10க்கு 10 கூட இருக்காது ரூமு. அந்த வீட்டுல 100 பேர்கிட்ட வாடகைக்கு இருந்து என்ன பண்றாங்க, அங்க இருந்து இருக்கிறாங்க அப்படின்னு. இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, வெளிநாட்டு அழகி இந்தியாவில வந்து ஓட்டு போட்டு இருக்கிறாங்க, பாஜக ஓட்டு போட்டுக்கிறாங்க. சோ இந்த ஓட்சோரி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் எந்த அளவுக்கு தோல் உரிச்சு வச்சாரு அப்படின்றத நம்ம இந்தியாவே அறியும். சோ அதே போலதான் இங்க தமிழ்நாட்டிலையும் கொளத்தூர் தொகுதியில நடந்ததுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் எனக்கு சந்தேகமா இருக்கு, இந்த 14 வாக்குச்சாவடியிலும் இருக்கிற மிஷினை எண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் ஒரு செக் வச்சிருக்கிறாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான விஜய்க்கு ஒரு செக் அப்படின்னு சொல்லலாம். சோ இப்போ எல்லா அதிகாரிகளும் சரி, இன்ஜினியரும் சரி, தேர்தல் அதிகாரி எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, இந்த மிஷினை வந்து என்ன பண்ணுவாங்க, பிரிச்சு மேய்வாங்க. இதுல என்னென்ன நடந்திருக்கு, என்னென்ன இருக்கு, கரெக்டா இருக்குதா இல்லையா அப்படின்றது எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. இப்போ இதுல பிளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு. அதுதான் இப்ப பெரிய சிக்கலா இருக்கு. இப்ப விஎஸ் பாபுடைய பதவி கொளத்தூர்ல பறி போகுமா, திரும்ப ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்றார் அறிவிச்சு உள்ள போவாரா அப்படின்றது தீர்மானிக்க வேண்டிய ஒரு வேலை தான் இந்த 7 நாள் நடக்க போகுது. இதுல பிளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு. ஒருவேளை இந்த மிஷின்ல ஸ்கேம் நடந்திருக்குது, இந்த மிஷின்ல குளறுபடி நடந்திருக்குது அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் ஜெயிச்சதா அறிவிக்கப்படுவாங்க, விஎஸ் பாபு தோத்ததா இங்க அறிவிக்கப்படுவாங்க. அப்படி தோத்துட்டார் அறிவிக்கப்பட்டா ஸ்டாலின் அவர்கள் ஜெயிச்சிட்டாரு, விஎஸ் பாபுடைய எம்எல்ஏ பதவி பறி போகும் அப்படின்றதையும் நீங்க பார்க்கணும். இதுக்கு முன்னால 2024 ஏசி சண்முகம் ஐயா எம்பி நின்னார்ல வேலூர் தொகுதியில, அந்த தொகுதியில வந்து என்ன பண்ணிருக்காங்க, செக் பண்ணிருக்காங்க. ஆனா அதுல வந்து கரெக்டா இருந்திருக்கு அப்படின்றத இங்க ரிசல்ட் வந்திருக்குது. இப்போ ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்றாருன்னா இந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்கிறாரு. இப்போ இந்த 7 நாளும் இந்த மிஷினை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 14 வாக்குச்சாவடி இருக்குல்ல, இந்த 14 வாக்குச்சாவடியில் இருக்கிற மிஷினை பிரிச்சு மேய்வாங்க. இன்ஜினியர்கள் வந்து என்ன பண்ணணும், எல்லாத்தையுமே ஆதாரப்பூர்வமா எடுத்து காட்டணும். ஒருவேளை இதுல குளறுபடிகள் நடந்திருந்து ஸ்கேம் நடந்திருந்தா இங்க திட்டவட்டமா தெரிஞ்சிடும், கொளத்தூர் தொகுதியில ஸ்கேம் பண்ணி தான் ஸ்டாலின் அவர்களை தோக்கடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு திட்டவட்டமா தெரிஞ்சிடும். ஒருவேளை இல்லப்பா எல்லாம் நார்மலா தான் இருக்கு, கரெக்டா தான் இருக்கு, விஎஸ் பாபுடைய வெற்றி செல்லும் அப்படின்னா அவரு கண்டினியூ பண்ணுவாரு. இல்லாட்டி ஸ்டாலின் அவர்கள் ஜெயிச்சதா அவர் என்ன பண்ணுவாங்க, சட்டமன்ற உறுப்பினரா தேர்ந்தெடுத்து அப்பாவாக்கானு விஜய் அவர்கள் தேடி நின்றாரு, அப்பா ஸ்டாலின் அவர்கள் கெத்தா என்ன பண்ணுவாரு, சட்டமன்றத்துக்குள்ள போவாரு அப்படின்னு திமுக தரப்பினர் ரொம்ப ஏகபோக சந்தோஷத்துல இருக்கிறாங்க. அதிகாரிகள் மூலியமா, இன்ஜினியர் மூலியமா இந்த மிஷினை செக் பண்ற வேலைகள் ரொம்ப துரிதமா போயிட்டு இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, கொளத்தூர் தொகுதியில் அப்படி ஸ்கேம் நடந்திருக்கு, தேர்தல் இவிஎம் மிஷின்ல ஸ்கேம் நடந்திருக்கு அப்படின்னு நிரூபிக்கப்பட்டால் ஒட்டுமொத்த 234 தொகுதியிலும் முக்கியமா தாவேக்கா எங்கெல்லாம் ஜெயிச்சதோ அந்த தொகுதியில இன்க்ளூடிங் பெரம்பூர் தொகுதி, திருச்சி கிழக்கு தொகுதி, சிஎம் தொகுதி, இந்த 2 தொகுதியும் இன்க்ளூடிங் எல்லா 108 தொகுதிகளையும் மறுபரிசீலனை செய்து எல்லா வாக்குச்சாவடியிலும் இருக்கிற மிஷின்களை ரீசெக் பண்ணணும் அப்படின்னு திமுக கொண்டு வந்துட்டால் விஜயனுடைய நிலைமை என்ன அப்படின்றதான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஏற்கனவே விஜயனுடைய வெற்றி அப்படின்றது பாஜகவோட தொடர்பு படுத்தி எதிர்கட்சிகள் கருத்துக்களை முன் வச்சிட்டு இருக்காங்க. இப்போ கொளத்தூர்ல இந்த விஷயம் ரொம்ப சூடு பிடிச்சிருக்கு. இந்த கொளத்தூர்ல விஜய் தரப்பினர் வாங்கின வாக்குகள்ல ஸ்கேம் நடந்திருந்தா திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோத்தது ஸ்கேம் பண்ணி தான் தோத்து இருக்கிறாரு அப்படி நிரூபிக்கப்பட்டால் ஸ்டாலின் அவர்கள் ஜெயிச்சதா அறிவிக்கப்படுவாங்க, விஎஸ் பாபு தோத்ததா அறிவிக்கப்படுவாங்க அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல. ஒருவேளை ஸ்டாலின் அவர்கள் ஜெயிச்சதா அறிவிக்கப்பட்டா கெத்தா ஸ்ட்ராங்கா அப்பா ஸ்டாலின் அவர்கள் உள்ள போறாருப்பா அப்படின்னு ரீல்ஸ் போடுறதுக்கு, சோசியல் மீடியாவை தெரிக்க விடுறதுக்கு திமுகவினர் ரெடியா இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு செய்தியும் இங்க பரவிட்டு இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் இதனுடைய ரிசல்ட் என்னவா இருக்கும் அப்படின்றத. அதுக்குள்ளாவே ராஜ்மோகன் அவர்கள் என்ன பண்றாரு, பதறிட்டாரு.
தோத்ததுக்கான காரணத்தை ஏன் தோத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட போய் தேடாம மிஷின் கிட்ட வந்து தேடிட்டு இருக்கிறாங்க. என்னத்த சொல்றது அப்படின்னு அவர் என்ன பண்றாரு, ஒரு நெக்கலா பேசிட்டு இருக்காரு. பேசட்டும், என்ன பேசுறோம் ஆட்சியில் இருக்கிறாங்க, பேசுறாங்க. சரி, இதனுடைய முடிவு என்னவா இருக்கும் அப்படின்றதுதான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. இதை பத்தி கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.